ஒரு காலத்தில் காந்தி நாட்டுக்காக பாடுபட்டார். இன்னைக்கு நம்ம காந்தி நோட்டுக்காக பாடுபடுறோம். அவ்வளோதான். மனிதர்களுடைய மனநிலைங்கிறது மாறிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப வேதனைப்பட்டார். குழந்தைகளை பற்றிலாம் அவ்வளோ தூரம் சொன்னாருங்க. ஒரு பையன் இதே போலத்தான் குடுகுடுன்னு ஓடிப்போய் அப்பாட்ட கேட்டான், அப்பா அப்பா இந்த உலகத்தில் அரசியல்வாதிங்கிறாங்க, அதிகாரிங்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. அப்பா சொல்கிறாரு, டேய் நான் தாண்டா அரசியல்வாதி, உங்கள் அம்மா தாண்டா அதிகாரி, நம்ம வீட்டில் வேலை பார்க்காங்கல்லடா அவங்க தாண்டா தொழிலாளர் வர்க்கம், நீ தாண்டா இளைய சமுதாயம், உனக்கு எடுத்து இருக்கல தங்கச்சி பாப்பா அதுதாண்டா இந்தியாவின் எதிர்காலம் அப்படிங்கிறார். பையனுக்கு ஒன்றுமே புரியலை. அப்பா என்னமோ சொன்னாருன்னு சொல்லிட்டு குப்பரப்படுத்து தூங்கிட்டான். நைட் நல்லா தூங்கிட்டு இருக்கான். நைட் 2 மணிக்கு வெறியேன்னு தங்கச்சி பாப்பா அழுதுச்சு. சரி, பாப்பா அழுத விஷயத்த அம்மா கிட்ட போய் அந்த பையன் சொல்லலாம்னு நினைக்கிறான். அம்மா அசந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு அவ்வளோ வேலை இருக்கும்ல, அசந்து டயர்டாகி தூங்கிட்டு இருக்கிறாங்க. சரி, பாப்பா அழுத விஷயத்த அப்பா கிட்ட போய் சொல்லலான்னு பார்த்தா அப்பா அந்த நேரம் பார்த்து வேலைக்காரியை ஜொரண்டிட்டு இருக்காரு. சரி, எங்கிட்டு சொல்லலான்னு தெரியாமல் அங்கிட்டு ஓடி இங்கிட்டு ஓடி குப்பரப்படுத்து தூங்கிட்டான். காலையில் எந்திரிச்சான், குடுகுடுன்னு அப்பாட்ட ஓடினான். அப்பா அப்பா நேற்று நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, எனக்கு நல்லா புரிஞ்சிச்சுப்பா அப்படின்னா. டே என்னடா புரிஞ்சிச்சு அப்படிங்கிறாரு அப்பா. பையன் தெளிவாக சொல்கிறான், அப்பா இந்தியாவின் எதிர்காலம் அழுது கொண்டிருக்கிறது, இந்தியாவின் எதிர்காலம் அழுது கொண்டிருக்கிறது, அதிகாரிகள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் தொழிலாளர் வர்க்கத்தை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள், இதை எங்கே சொல்வது என்று தெரியாமல் ஒரு இளைய சமுதாயம் அங்கும் இங்குமாக ஆடி ஓடி ஓய்ந்து உறங்கி விட்டது அப்படின்ட்டு சொன்னான். இதுதான் இந்த குழந்தைகள் எவ்வளோ ஷார்ப்பு தெரியுமா? நம்ம எதுவுமே தெரியலன்னு நினச்சிட்டு இருக்கோம். என்னை விட என்னுடைய குழந்தைகள் அறிவில் புத்திசாலி உயர்ந்ததுன்னா ஒரு கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். என்னை விட என் குழந்தை வசதிங்க பார்த்தீங்களா? அப்போ குழந்தைகள் ஒரு காலத்தில் வெள்ளைக்காரன் என்ன சொன்னான் தெரியுமா? சாப்பிடும் பொழுது பார்த்து சாப்பிடுடா, சாப்பாட்டில் உள்ள ஒரு பருக்கை சிதறனா கூட இந்திய நாட்டு இளைஞன் வந்து பொறுக்கி தின்னுட்டு போயிடுவான்னு ஒரு காலத்தில் சொன்னான். அதே அமெரிக்கன் வெள்ளையன் இன்னைக்கு அவன் பையன்கிட்ட என்ன சொல்கிறான் தெரியுமா? கணிப்பொறியை இயக்கும் பொழுது பார்த்து இயக்குடா, கணிப்பொறியில் உள்ள ஒரு பட்டன் சிதறனா கூட அந்த ஒரு பட்டனை வைத்து இந்திய நாட்டு இளைஞர்கள் இந்த உலகத்தையே ஆண்டு விடுவான்னு சொல்கிறாங்கன்னா அந்த அளவு திறமைசாலிகள் இருக்கிறாங்க. குழந்தைகள் அவ்வளோ ஷார்ப். ஆனால் நாம் இன்னைக்கு சரியான பாதையில் கொண்டு போகிறோமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. பொதுவாக இத்தனை அம்மாக்கள் இருக்காங்கல்ல, அம்மா கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் எல்லாரும் இந்த பாயிண்ட்டை சொல்லியிருப்பீங்க உங்கள் குழந்தைகள் கிட்ட, டேய் அந்த பையன் கெட்ட பையன்டா, அந்த கெட்ட பையன் கூட சேராதடா. யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்க? கை தூங்க. அந்த பையன் கெட்ட பையன் எல்லாரும் மோஸ்ட்லி எல்லா அம்மாக்களும் சொல்லியிருப்போம். அந்த பையன் கெட்ட பையன்டா, அந்த கெட்ட பையன் கூட சேராதடா, நீ கெட்டு போயிடுவ அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் சொல்லியிருக்கான் அம்மா கிட்ட, அம்மா அந்த பையன் கெட்ட பையன், அந்த கெட்ட பையன் கூட சேராத, நீயும் கெட்டு போயிடுவேன்னு சொல்கிறியம்மா, ஓம் பிள்ளை நான் நல்ல பையன் தானம்மா, ஏன் இந்த நல்ல பையன் கூட அந்த கெட்ட பையன் சேர்ந்து நல்லவனா மாறிடக்கூடாது? அந்த பையன் திரும்பி கேட்டானா அந்த பையன். அப்போ இதுதாங்க, குறைகளை சுட்டி காட்டினால் குறைய மதிப்பெண் தான் எடுப்பார்கள், ஆனால் நிறைகளை சுட்டி காமிங்க நிச்சயமாக நிறைவான மதிப்பெண்கள் எடுப்பார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலையே. காலம் இந்த அளவு சின்னாப்பனமாயிருச்சு. ஒரு காலத்தில் குடிக்கிறவங்க நிலைமை இருந்துச்சா? இன்னைக்கெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், மாரடைப்பால் செத்த ஆண்களோட விட பாரடைப்பால் செத்த ஆண்களின் எண்ணிக்கை தான் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. கரெக்டாக? தூக்கு போட்டு செத்தவனோட பாக்கு போட்டு செத்தவனோட எண்ணிக்கை தான் இன்னைக்கு நாட்டில் அதிகமாக இருக்கு.